வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 பல் பூண்டு. இந்த மூணுத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். வடகம் அப்படி இல்லைன்னா கடுகு சீரகம் போட்டும் தாளிச்சிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு வடகம் போட்டு தாளிக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அந்த விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூளில் தனியாவும் சேர்ந்துருக்கு, அதனால் நான் தனியாக எதுவும் தனியாத்தூள் சேர்க்கலை. 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா திக்காகவே கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. ஒரு 5 முட்டையை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை உடச்சி அப்படியே டைரெக்டாக விட போகிறோம். முட்டையை ஊற்றின பிறகு நம்ம எதுவும் கலக்க தேவையில்லை. அப்படியே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா முட்டை வேகட்டும். மூடி போட்டு மறுபடியும் அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது மாதிரி கொதிக்க விடலாம். முட்டைலாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது முட்டையோட அந்த ரா ஸ்மெல்லும் தெரியாது. முட்டை நல்லா வெந்திருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளான குழம்பு ரெசிபி இது. கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
தேவைப்பட்டால் நீங்கள் நறுக்கின கொத்தமல்லி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த குழம்போட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அசல் மீன் குழம்போட டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே சூட்டபிளான குழம்பு ரெசிபி இது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்லேயும் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கு. மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.